கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமானமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனையும் ஒரு நாமத்தை கொண்டு இந்த இடத்துல தொழுதுகுள்ளூர் நீர் அறிவீர் தகப்பனே இந்த கொங்கந்தாம்பாறையில் இருக்கும் அன்பு இல்லத்தை நீர் ஆசீர்வதியும், அதை நடத்துகிறவரையும் ஆசீர்வதியும். இல்லை மக்கள் சகல நோய்களில் இருக்கிற மக்களை நீர் குணப்படுத்துகிற தேவன், குஷ்டத்தை குணப்படுத்தின தேவன், சகல நோயும் குணப்படுத்துகிற தேவன் நீர் ஒருவரே உண்மையுள்ள தேவன். இயேசு தேவனே, இதை நாங்கள் அறிவோம் தேவப்பனே. வசனம் மூலமாக அறிவோம், ஒரு வசன பாடல் மூலமாகவும் வசனத்து மூலமாகவும் இந்த உலகம் பூரா அந்த வசனங்கள் செல்லுகிறது. நீர் அறிவீர் தகப்பனே. இந்த ஏழை மக்களுக்கு நீர் இறங்கும் கர்த்தாவே, பரிசுத்தாவே. அவர்களுக்கு சகல நோய் நீக்கும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனே. அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதியும், நடத்துகிற ஒரு குடும்பத்தையும் அங்கே இருக்கும் மக்களுக்கும் சகல நோய் நீக்கி அவங்களுக்கு தேவையானதை அறிந்து சில மக்கள் வந்து கொடுக்கிறார்கள், அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். கொடுப்பவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் சொன்ன தகப்பனே, உன் நாமத்துக்கென்று கொடுக்குற எண்ணில் சிறிய ஒருவனுக்கு கொடுக்குற எதுவோ அது எனக்கே கொடுத்ததென்று சொன்ன தகப்பனே, அதன்படியாக ஒவ்வொருவரையும் அந்த ஆசிரமத்துக்கு தேவையானது கொடுக்க செய்கிற தேவன் நீர் ஒருவரே. இந்த உலகின் ஒளி தேவனே, இயேசுவே நீர் ஒருவரே. எல்லா பாவத்தையும் எங்களை நீக்கி இந்த மக்களுக்கு ஆதரவும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து எல்லா நம்பிக்கையும் அவங்களுக்கு முழு மனசாக கொடுத்து அவங்களுடைய சகல நோயை நீக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோத்திராண்டவர், இந்த அன்பு இல்லங்களை நீர் அன்போடு ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும். பரிசுத்தாவே சோத்திரங்க.